மனுஷைய தள்ளிட்டு போயிட்டாலும் கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. ஆக இந்த சமூகம் இயங்க வேண்டுமானால் ஒரு மனிதனுக்கு தனித்துவமான பேர் வைக்கணும். நீங்க மனுஷன்னு பேர் வச்சிருங்க, நாளைக்கு நாட்டுல சாதி இல்ல, சண்டை இல்ல, பிரச்சனை இல்ல, அடிதடியில ஒண்ணு வராது. மனுஷனுக்கு மனுஷன் யார் பேர் வைக்கிறது? மனுஷன் தான் வைக்கிறான். சரி, இப்ப பெயர் என்பது ஒரு மனிதனுக்கு வைக்கப்படுவதனாலேயே அவனை பாதிக்கப்படுகிறதா இல்ல அழைக்கப்படுவதனால் பாதிக்கப்படுதா? ரெண்டும் தானே. வைக்கிறது எதற்காக? இல்ல, வைக்கும் பொழுது இப்ப நம்முடைய வழக்குப்படி நம்ம நேரம், நாள், நட்சத்திரம் எல்லாம் பார்த்து அதற்கான ஒரு எழுத்து இருக்கிறது, அதை பார்த்து வைக்கிறார்கள். அப்ப அதெல்லாம் நீங்க முரண்படுறீங்க? கண்டிப்பாக தப்புங்கிறேன். லண்டன்ல, ஜெர்மன்ல, அமெரிக்கால, பிரான்ஸ்ல தமிழர்களை தவிர, இந்து மதத்தை தவிர மற்றவர்கள் எல்லாம் நட்சத்திரத்தை பார்த்து பெயர் சூட்டுவதில்லை. நட்சத்திரத்துக்கு வேணா அவர்கள் அங்க சென்று வருவார்களை ஒளிய நட்சத்திரத்துக்கான பெயர்களை சூட்டுவதில்லை. தமிழ்நாட்டில் தான் ஒரு பெரிய சாபக்கேடு என்னன்னு கேட்டீங்கன்னா, நாம பெற்ற குழந்தைகளுக்கு நான் நினைக்கிற மாதிரி ஒரு பெயர் வைக்க முடியாத துர்ப்பாக்கியமான நிலை, கேவலமான நிலை இந்த நாடுங்கிற காரணம். தான் பிள்ளைய ஒரு வாழ்ந்த வரலாறு படைத்த சாதனை படைத்தவனுடைய பெயரை வைக்க முடியாது. காரணம், பிறந்த உடனே டா டி டூல பேர் வைடாமா. என்ன பேர் வைப்பீங்க? தனலட்சுமி, தண்டபாணி, துரியோதனன், துச்சாதனன், ஒருத்த கூட டி டி டா டி டில உருப்பட்ட பேர் இல்லை. நம்மால் என்ன செய்யலாம்? உருப்பட்டது இல்லை, ஒருத்த கூட உருப்பட்டது இல்லை. அப்ப என்ன செய்யலாம்? நம்மால் வேற வழியே இல்லை, எதையாவது ஒண்ணு வைங்கம்மா. அந்த பொண்ணு உருப்பட்டதுக்கா? முதல் கோணல் முற்றிலும் கோணலாகி இருக்கிறது. நட்சத்திர பார்த்து பெயர் சூட்டுவது இருந்து நாம் விடுபட வேண்டும் என்கிறதா எனது போராட்டம். அதற்கான பெரிய போர்க்குடியை தான் இன்னைக்கு தூக்கி கொண்டிருக்கிறேன். சரி, இப்போ உங்களிடம் மனிதர்களிடம் பிறக்கும் போது நல்லவர்களாக பிறக்கிறார்கள். வளர்க்கப்படுகிற சூழல்ல தான் ஒரு மனிதன் நல்லவனாகிறான் கெட்டவனாகிறான்னு சொல்லப்படுகிற அதுக்கு முரணாக வைக்கப்படுகிற பெயர் அவனை நல்லவனாக்குது, மோசமானவனாக்குது அப்படின்னு சொல்றீங்க. அப்ப இந்த பெயர்களில நல்ல பெயர்கள்னு இருக்கணும், கெட்ட பெயர்கள்னு இருக்கணும். நல்ல பெயர் கெட்ட பெயருங்கிறதுக்கு என்ன விதிமுறை வச்சிருக்கீங்க? முதல்ல நீங்க கேட்டது பார்த்துட்டீங்கன்னா, எந்த ஒரு கவிஞன் கூட எழுதினால், எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே, இது நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பதில்லை. அவன்கிட்ட நான் முரண்படுகிறேன். அந்த கவிஞனிடம், எந்த தாயும் தன்னுடைய குழந்தையை தவறாக வளர்ப்பதில்லை. தான் கெட்டு சீரழிந்து போனாலும் கூட தனக்கு படைத்திருக்கிற அந்த மலரை செல்வத்தை இந்த உலகத்தில் சாதிக்க வைக்க வேண்டும் என்று தான் இந்த தாய் நினைப்பார். ஆக இந்த கவிஞனை அல்லது மிகப்பெரிய புரட்சி தலைவர் கூட அதை பாடிட்டு போயிட்டார். தவறான ஒரு கருத்தை, இந்த சமூகத்தை, தாய்மார்களை கேவலப்படுத்துகிற ஒரு பாட்டு. நான் சொல்லுகிறேன், எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே. அடுத்த வரி, அது நல்லவராவதும் தீயவராவதும் அவரவர்களுக்கு பெயர் சூட்டுவதில்லை. பெயர் இந்த பிறப்பு இறைவனுடையது. நீங்க சொன்னீங்க இந்த உலகத்துல வளர்ப்பு தான், சிந்தனை தான், பாசிட்டிவா நற்பதமா நல்ல கருத்துக்களை, அறிஞர் பெருமக்களுடைய அற்புதமான கருத்துக்களை சொல்லி இந்த குழந்தைய வளர்த்தா அந்த புள்ள நல்லாயிடுமே, பெயர்ல எப்படி கெட்டு போகுங்கிறீங்க? எந்த குழந்தை இந்த உலகத்துல தப்பா போறேன்னு வளர்வதில்லை சார். பிறக்கிற எந்த உயிரினமும் பாசிட்டிவா தான் திங்க் பண்ணுது. இந்த நாட்டுல பெரிய அறிஞர் பெருமக்கள்லாம் சொல்லிட்டு இருக்கான், நல்லதை நினை, நல்லதை பேசு, நல்லவனோட பழகு, நல்ல கருத்துக்களை தெரிந்துக்க, நீ நல்லாயிடலாங்க. நான் சொல்லுகிறேன், இந்த உலகத்துல பிறக்கிற எல்லாரும் பாசிட்டிவா தான் திங்க் பண்றோம். சாதாரண ஒரு போலீஸ்காரன் பிள்ளைய போய் பாருங்க, நீ என்னடா ஆக போற? நான் இன்ஸ்பெக்டர்மா. சாதாரண ஒரு போக்கிரியினுடைய பிள்ளைய போய் கேளுங்க, நீ என்னடா ஆக போற? நான் போலீஸ்காரன்மா. சாதாரண ஒரு கம்பவுண்டருடைய பிள்ளையை போய் கேளுங்க, நான் டாக்டர் ஆக போறேங்க. ஒரு அரசியல்வாதிகளுடைய பிள்ளையை போய் பாருங்க, நான் மந்திரியாகங்கிறான். நினைக்கிறதெல்லாம் பாசிட்டிவா தான் திங்க் பண்ணா பாசிட்டிவா நடக்க மாட்டேங்குது, அப்புறம் நெகட்டிவா நடக்கிறான். பாசிட்டிவா ஏன் நடக்க மாட்டேங்குது? அவர்களுக்கு தவறான பெயரை சூட்டினதுடைய விளைவு. தவறான பெயர்கள்ங்கிறது எது அப்படின்னு கேட்டா, தவறு அடைந்தவர்கள், தண்டனை பெற்றவர்கள், இந்த நாட்டில் வாழ முடியாமல் இருக்கிறவர்கள், வளராமல் இருக்கிறவர்கள், சின்ன பின்னமாகி கொண்டு தான் வாழ்க்கையில வெற்றி பெறவில்லை என்று துடித்துக் கொண்டிருக்கிறவர்கள் எல்லாம் தவறான பெயருடையவர்கள். யாரெல்லாம் இந்த உலகத்தில் எந்த குறைபாடும் இல்லாமல் வருமானம், வசதி, ஒழுக்கம், தூய்மை, சந்தோஷம், மகிழ்ச்சி, இளமை, இந்த பிரபஞ்சத்தால் எந்த பாதிப்பு இல்லாமல் இந்த பிரபஞ்சத்தில் கிடைக்கக்கூடிய அத்தனை பாக்கியத்தை எவர் ஒருத்தர் அடைகிறாரோ அது நல்லது. இல்ல, அப்படி நீங்க சொல்லும் பட்சத்துல அது வாழ்க்கையே இல்லையே. எது வாழ்க்கை இல்ல? நீங்க சொன்னது எல்லாமே ஏதாவது ஒரு கட்டத்துல உங்களுக்கு வந்திருக்கும். இல்ல, நீங்க இது என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, எல்லாருக்கும் இருக்கிற ஒரு பெரிய ஆதங்கமும் ஆத்திரமும் கோபமும் என்னன்னு கேட்டா, பிரச்சனை இல்லாத மனுஷனே இந்த உலகத்துல இல்ல.
பிரச்சனை இல்லாத மனுஷனே இந்த உலகத்துல இருக்க முடியாதுங்கிறியா, இருக்க கூடாதாங்கிறேன். என்ன எது பிரச்சனைங்கிறீங்க? நீங்க நினைக்கிறதெல்லாம் நடக்கிறது தான் உங்க சிந்தனைக்கு வந்தா நாட்டுல என்ன பிரச்சனை? நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் இந்த நாட்டுடைய ஜனாதிபதி ஆகணும்னு நினைக்கிறீங்க, நடக்கல, உங்களுக்கு போராட்டம். ஆனால் ராஜராஜன் பேரை சூட்டினதுக்கு பின்னாடி உங்களுடைய கணவனோட சேர்ந்து இந்த உலகத்துல 16 செல்வமும் பெறுகிறதே வாழ்க்கையா சந்தோஷமா மகிழ்ச்சியா எடுத்துக்கிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லையே. சோ அடைய முடியாததுக்கான போராட்டத்தை தொடர்ந்து அடையலைன்னா போராட்டம் உங்களுக்கு. சோ நான் என்ன சொல்றேன், எல்லாத்துலயும் சாட்டிஸ்ஃபை ஆயிடுங்க. ஏன்னா உங்க கணவன் கிட்ட கிடைக்கிற சுகம் எனக்கு போதும்னா விட்டுருங்க. உங்களுக்கு கிடைக்கிற வருமானத்துல நீங்க நிரந்தரமாக வாழ முடியுமே, ஆனால் அது சந்தோஷம் தானே. சோ இவங்க என்ன, இந்த நாட்டுல மதவாதிகளும் சரி, இந்த நாட்டுடைய அரசியல்வாதிகளும் சரி, இந்த சமூகத்தை சிந்திக்க விடாம பிற மனுஷன்னா பிரச்சனை இருக்கியா, தலைன்னா அவனுக்கு சளி இருக்கியா, வீட்டுனா வாசல் பொடி இருக்கியா, சோ மனுஷனா பிரச்சனை, அப்ப விட்டுரு. ஏன் இந்த சமூகத்துல போராட்டத்தை நடத்துறீங்க? எனக்கு ஏன் வாழ முடியலன்னு சொல்லி ஒரு பெரிய ஸ்ட்ரகல் நடத்துறீங்க? ஏற்கனவே ஜெயிச்சவனை பார்த்துட்டு எதுக்கு கொட்டாவி விட்டுறீங்க? சோ எல்லாத்துக்கும் பிரச்சனைன்னு இருந்தா பிரச்சனைகளுக்கு தீர்வு இருக்கு. இப்ப நீங்க பேசுனதுல சில கருத்துக்கள்ல ஒரு முரண்பாடுகளை நான் இல்ல, முரண்பாடானவன் தான் ராஜராஜன். காரணம் எல்லாரோடையும் ஒத்து போனா அது வாழ்க்கை அல்ல. இல்ல அது கருத்துகளில் மற்றவருடைய கருத்துகளுக்கு முரண்படுவது என்பது வேறு, கருத்தே முரண்பாடான கருத்து என்பது வேறு. சொல்லுங்க. ஒரு குழந்தை பிறக்கிறது என்றால் அன்னை நல்ல வழியில் வளர்க்கிறாள் என்று சொன்னீங்க, உண்மைதான். அது முடிவை ஒரு டாக்டர் ஆகணும், ஒரு என்ஜினியர் ஆகணும் அப்படிங்கிற முடிவில் அந்த இலக்கில் யாரிடமும் குறையில்லை. அந்த இலக்கை நாம் எப்படி அடைகிறோம், அந்த பாதையில போற மத்தியில் அந்த பாதை தவறான பாதை இல்ல அங்க போகிறது என்பதுதான் அங்கே. இது உங்க கேள்வி. சரியான பேர் இருந்திருந்தால் அவன் சரியான பாதையை நோக்கி போயிருப்பான். சார், ஒரு தவறானவன், இந்த நாட்டுடைய ஒரு திருடன் ஒரு முடிவு எடுக்கிறான், என்ன செய்வான்னு நீங்க நினைக்கிறீங்க? இந்த தேசத்தையும் நாட்டையும் பாதுகாக்கிறதுக்கு முடிவெடுப்பானா, திருட்டுத்தனமான திருடனுக்கு முடிவெடுப்பானா? சொல்லுங்க, என்ன சார் முடிவெடுப்பான்? தவறான பேர் உடையவன் தவறான முடிவெடுப்பான். தவறான சிந்தனை உடையவன் தவறான சிந்தனையை நோக்கி போகிறான். தவறான வாழ்க்கையை அவனுடைய பேராக கொண்டவன் அவனுடைய எண்ணங்கள் போல் அவனுடைய செயல்பாடு கொண்டிருக்கிறது. ஒரு மனிதனுடைய எண்ணத்தை இயக்குவது, அவனை தவறான பாதைக்கு அழைத்து செல்வது அவனுடைய பேருங்கிறேன் நான். இதுல என்ன முரண்பாடு? இப்ப நீங்க என் கூட உடன்பாடுக்கு தான் வரணும். இப்ப பொதுவா ஒரு கெட்ட பெயர் அப்படின்னு சொல்றீங்க, நல்ல பெயர் அப்படின்னு சொல்றீங்க. இந்த கெட்ட பெயர் எப்படி அந்த ஒரு நபரை பாதித்து அவனை கெட்டவனாக்குறது? இப்ப தவறான ஒரு வார்த்தைகளை சொல்லும் பொழுது உங்க உடம்புல ஒரு வேதியியல் மாற்றத்தை உண்டு பண்ணுது. வெளியே போடா நாயை புறம்போக்குன்னு சொன்னீங்கன்னா கோவம். இந்த கோவம் எப்படி வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த வார்த்தை தான். ஆனா இந்த வார்த்தை எப்படி கோவப்படுது? இது மொழி தானே. இப்ப மொழி தெரியாதவர்கள் ஒரு வெள்ளைக்காரனை திட்டினீங்கன்னா கோவப்படுவானான்னு கேட்டா நிச்சயமா கோவப்படுவான். நீங்க வெள்ளைக்காரன் ஒருத்தர் உங்களை திட்டட்டும், பட் உங்களுக்கு தெரியாம திட்டுறாங்க. ஒரு மிருகத்தை திட்டிங்கன்னா மிருகம் கோவப்படுது, தெரியுமா உங்களுக்கு? ஒரு மிருகம் பாச தெரியாது, மொழி தெரியாது சார். நீங்க தவறான வார்த்தையை சொன்னீங்கன்னா அந்த மிருகம் கோவப்படுதா இல்லையா? இதெல்லாம் விட்டுருக்க. கிராமத்துல பாத்துட்டீங்கன்னா ஒரு செடி காய்க்காது, ஒரு மாமரம் காய்க்கவில்லை என்றால் இந்த கிராமத்து மக்கள் என்ன சொல்லுகிறார்கள்? செருப்பை கட்டி போடுறான், விளக்கு மாத்த கட்டி போடுறான், காய்க்கலைன்னா அடிப்பண்டான். அடுத்த மாசம் அடுத்த வருஷம் காய்ச்சிருது. ஒரு செடிகளுக்கே பாச புரியுதுங்கிற மாதிரி இது ஒளி. இந்த ஒளியில் இருக்கிற வேதியியல் அவனுடைய உடம்பு நரம்பு மண்டலத்தை, கோபத்தை, ஆத்திரத்தை உண்டு பண்ணக்கூடியதாக இருக்கிறது. ஒரு பேர் அவனை சனியனே, நாயே, அடாவடித்தனமாகவே, ரவுடியே, போக்கிரியேங்கிற வார்த்தைகளாக பெயருக்குள் இருக்கு. இதுல ஒரு சின்ன லாஜிக்கா ஒரு சந்தேகம். பெயர் என்பது ஒளி, ஆனால் அந்த ஒளி நாம் உணர்வுகளாகத்தான் வெளிப்படுத்துகிறோம். இப்ப நம்ம ஒரு மனிதனுக்கு புரிய வேண்டியதில்லை, ஆனா நாம என்ன கோபமா இருக்குங்கிறது அந்த ஒலியை நாம் அழுத்தி உச்சரிக்கிற போது அந்த கோபம் வெளிப்படுகிறது, உணர்வாக வெளிப்படுகிறது. இது உங்களுக்கு தெரிந்த செய்தி. எனது கண்டுபிடிப்பு, சனியனேங்கிற வார்த்தையை ஒரு 50 தடவை நீங்க சிரிச்சுக்கிட்டு எழுதுங்க, உங்களுக்கு பிரஷர் வந்துடும். சிரிச்சுக்கிட்டு எழுதுங்க சார். சனியனை எழுதி பாருங்க, உங்க உடம்புல கோபம் வந்துடும் உங்களை அறியாமலே. இந்த கடுமையான சொல்லுக்குள் வேதியியல் இருக்கிறது. சிலிக்கா ஆக்சைடு, சல்பரேட் ஆசிட்ங்கிற கெட்ட கெமிக்கல் மிக்சர் இருக்கிறது எனது கண்டுபிடிப்பு. அந்த கெமிக்கல் உங்க உடம்புக்கு நெகட்டிவிட்டியா இருந்தால் அது உங்க உடம்புல கோபத்தை உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கும். இந்த கோவம் என்ன செய்யுது? நாட்டுடைய ரவுடிசத்துக்கு என்ன காரணங்கிறீங்க? சாதாரணமா நீங்க பாத்துட்டீங்கன்னா பஸ்ல போயிட்டு இருக்கல ஒரு பையன் வருவான், நம்ம காலை மிதிச்சிருவான், நம்ம காலை மிதிச்சிருவோம், அவனுக்கு சாரியும்பான்.
சாரின்னு சொல்றவன் பல பேர் பார்த்துட்டீங்கன்னா பரவாயில்லைங்கிட்டு போவான். ஆனா இன்னைக்கு பாதி பேர் என்னடா மயிர சாரி, காலை மிதிச்சுட்டு எங்கடா சாரிங்கிறான். ஸோ என்ன தப்பு கேட்கிறோம், மன்னிப்பு. ஏன் அவன் அப்படி கேட்கிறான்னா அவனுடைய பேர் அவனுக்கு கோபத்தையும் ஆத்திரத்தையும் உண்டு பண்ணுது. அவன் இன்னொரு பஸ்ல ஏறிட்டான், நம்ம காலை மிதிச்சுட்டான். என்னடா பாவி காலை மிதிச்சுட்டு பேசாம இருக்கேன்னு கேட்டா உடையெல்லாம் கழுத்துல மிதிக்கண்டா நாயே, ஏன்டா ரோட்ல காலை வைக்கிறேன்பா. ஸோ இதே மாதிரி கோவப்படக்கூடிய இன்னொரு ஆளாக விதிப்பட்டவனாக இருந்தால் சட்டையை பிடிப்பான், ரவுடிஸை நடக்கு, பஸ்ஸை நிறுத்துவான். அவன் இன்னொரு சாதியுமா இவன் இன்னொரு சாதியுமா, ரெண்டுக்குள்ள ஒரு கூட்டம் வந்துடும், சாதி சண்டைகள் உருவாகுது, ஜெயிலுக்கு போயிடுறான். ஸோ ஒரு மனிதனுடைய இந்த நாட்டுடைய கோபத்துக்கு, ரவுடிசத்துக்கு, அடிதடிக்கு, பிரச்சனைக்கு, துன்பத்துக்கு, துயரத்துக்கு, தொல்லைக்கு அவனுக்கு ஏற்படுகின்ற கோபம் காரணமாக இருக்கிறது. அந்த கோபம் எங்கிருந்து வருகிறது என்று சொன்னால் பெயரிலிருந்து வருது. அதனாலதான் நான் இன்னைக்கு அரசாங்கத்திட்ட கூட சொல்லிட்டு இருக்கேன், ஜெயில இருக்க அத்தனை கைதியும் கொடுத்துருங்க ஐயா, நல்லவன் ஆக்கிறாங்க. பெயர் மாற்றத்தினால நல்லவர்கள் கண்டிப்பா. ஏன்னா தவறான பேர் உடையவர்கள் தான் ஜெயில இருக்கான். நல்ல பேர் உடையவர்களுக்கு இந்த சமூகம் அவனை எதிர்க்கிறது இல்லை, இந்த சமூகத்தால் கெட்ட பாதிப்பு வர்றதில்லை. அந்த பேர் அவனுக்கு கவசம், காப்பு, அரண். சோ அவனுக்கு சரியான சிந்தனையா இருக்கும், நல்ல சிந்திப்பான், நல்ல படிப்பான், நல்ல வாழ்வான். நீங்க சொல்றது இல்லையா, என்னோட படித்த 2 இளைஞன் இருந்தான் சார், ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணுவான், நல்ல மார்க் வாங்கினான், உடனே அவனுக்கு வேலை கிடைச்சிச்சு அமெரிக்கா லண்டன்ல, நிறைய சம்பாதிச்சான், ஒரு ரதி மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆயிட்டான் சார். என்ன பாருங்கன்னு சொல்றது இல்லையா. இன்னைக்கு எந்த ஒரு இளைஞனும் தன்னுடைய சக நண்பர்களை பார்த்து சொல்வது இல்லையா. சோ அவர்களுக்கு மட்டும் இந்த சமூகம் உங்களோடு சேர்ந்த அந்த இளைஞனுக்கு மட்டும் வெற்றி எப்படி கிடைத்தது என்று சொன்னால் ஆய்வு பண்ணி பாருங்க, ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. அவருக்கு இயற்கையிலேயே தன்னுடைய தாய் தந்தர்கள் ஒழுக்கம் உள்ளவர்களாக, தூய்மை உள்ளவர்களாக இருந்து, நல்ல பேர் உடையவர்களாக இருந்து, தன்னுடைய குழந்தைக்கு மழலையை நல்ல பேர் சூட்டினுடைய விளைவு, படித்தா, பட்டம் பெற்றா, சாதித்தா, சகாப்தப்படுத்திக் கொண்டார். இது வந்து உங்க ஆராய்ச்சிப்படி சொல்றீங்க. ஏற்கனவே மக்கள் எல்லாம் வந்து ஜோசியத்தினால பாதி பேர் கெட்டு போயிட்டு, இப்ப மறுபடியும் நியூமராலஜின்னு ஒண்ணு வந்தது, பெயர்ல ஒரு ஏ இல்ல ஒரு எஸ் சேர்த்துக்கங்கன்னு. இப்ப நீங்க 3வதாக பெயர் இயல்றீங்க. இன்னும் இன்னொரு குழப்பம் இல்லம்மா. இது வந்து அறிவியல் விஞ்ஞானம் வளர்ந்து கொண்டே போகிறது. ஒரு 100-200 ஆண்டுகளுக்கு முன்னாடி ரைட் சகோதரர்கள் இன்னைக்கு வந்தான்னா தூக்கு போட்டுக்குவான். ஏன்னா அவன் பிளைட்டை 1 மணி நேரம் தான் கண்டுபிடிச்சான், பறக்க வச்சான். இன்னைக்கு எவ்வளவு பெரிய விஞ்ஞானம் வளர்ந்திருக்கிறது. ஸோ இன்னைக்கு நீங்க செல்லுலார் போனை வச்சிருக்கேன், ஐயோ எங்க அப்பா காலத்துல செல்லுலார் போன் இல்லையே, நான் யூஸ் பண்ண மாட்டேன்னு சொல்றது இல்லை. ஸோ அது மாதிரி அறிவியல் வளருகிறது, விஞ்ஞானம் வளருகிறது. விஞ்ஞானத்தினுடைய எல்லையில் ராஜராஜன் ஒரு புதிய தேரியை கண்டுபிடித்திருக்கிறார். இந்த தேரி மூலமாக இந்த உலகத்தில் பயன்பெற்றவர்கள் இருக்கிறார்களா என்று பார்க்கலாம். ஸோ தவறை 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி விஞ்ஞான வளர்ச்சி இல்லாத கண்டுபிடிப்பு இன்னைக்கு 100 ஆண்டுகளுக்கு பின்னாடி நாங்க மாற்றோம். மாற்றம் என்பது மானிட தத்துவம். நேற்று கண்டுபிடிச்சது இன்னைக்கு இல்லைங்கிறோம், இன்னைக்கு இல்லைங்கிறது நாளைக்கு இருக்கும். மாறிக்கொண்டே இருக்குது. அப்படி எனது புதிய வடிவம், புதிய கண்டுபிடிப்பு, எனது கண்டுபிடிப்பு இந்த சமூகத்துக்கு பயன்பட்டு இருக்கிறதா என்று கேட்டீங்கன்னா நான் 1000 சாட்சியாளர்களை தருகிறேன். இந்த தேசத்தை, இந்த நாட்டையே என்னால மாத்திட முடியும், இந்த உலகத்தையே மாத்திட முடியுங்கிறேன். என்னால எப்படி நாட்டையும் உலகத்தையும் மாற்ற முடியும்? நாட்டுக்கு பெயர் மாத்துறீங்கன்னா நாட்டுடைய மாற்றம். இப்ப இலங்கை எடுத்துட்டீங்கன்னா ஆசியானுடைய பூந்தோட்டமாக இருந்த நாடு. அது என்னைக்கு ஸ்ரீலங்கா என்று பெயர் மாற்றப்பட்டதோ அன்னையிலிருந்து யுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. என்னைக்கும் யுத்தம் தொடர்ந்து கொண்டே. புரியுது. நீங்க முதல்ல லாஜிக்கா பேசினப்ப ஒரு பெயர் ஒரு மனிதனுக்கு இருக்கின்றால் அந்த பெயர் அந்த மனிதனை பாதிக்கும். கண்டிப்பா. ஒரு தனி மனித உயிரை பாதிக்கிறது. கண்டிப்பா. ஸ்ரீலங்கா, இலங்கை என்று நீங்க சொல்றப்ப அது வந்து ஒரு நாடு என்பது ஒரு மாநில நிலப்பரப்பு மட்டுமல்ல, மக்கள் தான் நாடு என்பது. அங்கே வந்து ஒரு 4-5 கோடி மக்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த பெயர் எப்படி அத்தனை கோடி மக்களையும் பாதிக்கும். ஒரு தேசத்தை சார்ந்தவர்கள் அந்த தேசத்தினுடைய மக்களை பூரா பாதிக்க செய்யும். ஒரு நாட்டினுடைய பேர் நாட்டு மக்களை பாதித்துக் கொண்டிருக்கும். ஒரு மாவட்டத்தினுடைய பேர் அந்த மாவட்டத்து மக்களை மாற்றிக்கொண்டிருக்கும். ஒரு தாலுகானுடைய பேர் ஒரு தாலுகா மாற்றத்தை மாற்றிக்கொண்டிருக்கும். நீங்க சென்னையில எல்லாம் பல மாவட்டங்களுடைய பெயர் மாற்றங்கள்லாம் இங்க நடந்திருக்கு. தமிழ்நாட்டில் கூட பார்த்துட்டீங்கன்னா முன்னாடி முதலமைச்சர் வந்து சுந்தரலிங்கம் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் ஒரு பேரை வச்சார். தென் மாவட்டத்தில் ஒரு பெரிய ரணகலவரமே வெடிச்சிச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த மாவட்டங்கள் பேரெல்லாம் மாத்தினாரு, சாதி சண்டை நின்று போயிருச்சு. இன்னைக்கு திருவண்ணாமலைங்கிற ஒரு மாவட்டத்தை எடுத்துட்டீங்க, சாதி சண்டை நின்று போச்சுங்கிறத என்னால ஒத்துக்க முடியாது. கடலூர் மாவட்டத்தில் இன்றளவும் அந்த மாற்றத்துக்கு பிறகுதான் கடலூர்ல ரணகலமாவே ஆச்சு. இப்ப கடலூர் மாவட்டத்தை இந்த அரசாங்கம் மாத்தினதனுடைய விளைவு. நீங்க சவுத் ஆர்கா டிஸ்ட்ரிக்ட் இருக்கிற வரைக்கும் அங்க ரணகலம் நடந்துகிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் படையாச்சி மாவட்டம் மாத்தினதுக்கு அப்புறம் சண்டை போயிருச்சு. திரும்ப அதை கடலூர் மாவட்டம் கொண்டு வந்ததுக்கு பின்னாடி சண்டை வந்திருக்குங்கிறேன்.
சோ மாவட்டங்களுக்கு பேர் மாத்தினதனுடைய விளைவு மாற்றம் ஏற்பட்டதுக்குன்னா ஒரு தேசத்தை